இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். பர்சனல் லோன் அதிகமா எடுக்காதீங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு லோன் அப்படின்றது இருக்குது. இந்த லோன் வர்றது கொஞ்சம் நமக்கு கடினமா இருந்தாலும் ஆனா இந்த லோன் நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கொடுக்கும். நிறைய விதத்துல நம்மளுடைய பணத்தை நம்மளால சேமிக்க வைக்க முடியுங்க. ஏன் இதை நான் சொல்றேன், எதனால பர்சனல் லோன் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன், எதுக்காக வந்துட்டு ஸோ இந்த வகையில லோன் அப்படின்றது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்ல ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன், ஒரு சிலர் கூட பழகி இருக்கிறேன். அவங்களுடைய அனுபவம், இன்னும் இந்த நகை கடைலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நகையை அடகு வைக்கிற கடை, இந்த மாதிரி கடையில் இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும். அதனால இதனுடைய அனுபவம் எல்லாத்தையும் வச்சு நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்க போறேன். அதாவது இது ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால எவ்வளவோ பேரை நான் சந்திச்சிருக்கேன். அதனுடைய அனுபவம் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க பர்சனல் லோன் வாங்கலாம்னு இருக்கிறீங்கன்னா அப்ப இந்த லோன் வேணாம், அப்ப இந்த லோனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகேங்க. அதாவது பர்சனல் லோன் அப்படின்னா என்ன? ஒரு தனிநபர் கடன். இந்த தனிநபர் கடன் அப்படின்றது ஒருவரை நம்பி அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவருடைய வருமான சான்றிதழ் இதெல்லாம் வச்சு கொடுக்கக்கூடியது தான் பர்சனல் லோன். இந்த லோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மற்ற லோன்களை விட நம்ம ஹோம் லோனு, அதுக்கப்புறம் கார் லோனு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மற்ற பிசினஸ் லோன்லயே மற்ற லோன்களை விட இந்த லோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வட்டி அதிகம். ஏன் வட்டி அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மற்ற லோன்ல உங்களுக்கு பொருளா கிடைக்கும், ஆனா இதுல உங்களுக்கு பணமா கிடைக்கும். வங்கிகள் வந்துட்டு பொருளா கொடுக்கும் பொழுது அதுல அவங்களுக்கு இன்டெரக்டா உங்களுக்கு லிங்க் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க வந்துட்டு அதை கம்மி வட்டி அப்படின்றது போலாம். இதுல நிறைய உள்ளர்த்தங்கள் அப்படின்றது இருக்குது, அதனால அதை விட்டுருங்க. பட் இதுல வங்கி அவங்க உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறாங்க, பணமா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணுவீங்க. தனிநபர் கடன் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒருவரை நம்பி கொடுக்கக்கூடியது. இந்த தனிநபர் கடன்ல வட்டி விகிதம் அதிகம் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதே போல இதுல நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்றதும் இருக்குது. இதுல ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு வரும், வட்டி, அதாவது என்னென்ன வரும்னு சொல்ற பாருங்க. ஒரு பர்சனல் லோன் நீங்க எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அதுல வட்டி அதிகம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதுல ப்ராசஸிங் ஃபீ, நீங்க ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னா அது ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்க. அடுத்து மேபி இன்சூரன்ஸும் போடலாம். இதுல ஹிட் அண்ட் சார்ஜஸும் ஏதாவது கொண்டு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் சொல்றேன், என்னோட இதுல சொல்றேன், ரிங் அப்ளிகேஷன்ல நான் இப்போ ஒரு 65,000 லோன் எடுத்தேன் அப்படின்றது உங்கள எல்லாருக்குமே தெரியும். இந்த 65,000 லோனுக்கு எனக்கு கையில எவ்வளவு தூரமா வந்துச்சு நீங்க நினைப்பீங்க, என்ன ஒரு 63,000 வந்திருக்கோம், இல்ல 62,500 வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, 60,502 ரூபாயோ என்னதான் வந்துச்சு. அப்ப மீதம் இருக்கக்கூடிய பணம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன வலுக்கட்டாயப்படுத்தி இன்சூரன்ஸ் போட வச்சாங்க. இன்சூரன்ஸ் ரிமூவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு, ஆனா ரிமூவ் பண்ணிட்டா உங்களால லோன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த கிளிப் இருந்ததுன்னா நான் சைட்ல கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி நமக்கு ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து போறோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாவே அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ், ஏன்னா சிபில் ரிப்போர்ட்டிங்லாம் பண்றாங்க, அதெல்லாம் நம்மள்ட்ட இருந்தா வாங்குவாங்க. ஏன்னா சிபில் அப்படின்றது நம்ம பேங்க் பாக்குறாங்கன்னா அது பேங்கோடது கிடையாது. சிபில் அப்படின்றது அது முழுக்க முழுக்க ஒரு தனியார் கம்பெனி, டிரான்ஸ் யூனியன் சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கம்பெனி தான் இதை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ சிபில் ரிப்போர்ட்டிங் அதில் கொடுக்கணும்னா அதுக்கு எந்த வங்கி நிறுவனம் உங்களுக்கு லோன் கொடுக்குதோ அது காசு கொடுக்கும். அது காசு கொடுத்து எப்பா இந்த மாதிரி இந்த பர்சன்ட்டுக்கார மாசம் மாசம் ரிப்போர்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்மள்ட்ட இருந்தா காசு வாங்குவாங்க. அப்போ நம்ம ஒரு தனிநபர் கடன் அப்படின்றதுக்குள்ள போகும் பொழுது நிறைய இஷ்யூ இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பணம் பிடித்தல் போக தான் வரும். ஒருவேளை நீங்க பேங்க்ல போறீங்க, அந்த பேங்க்ல நல்ல இந்த ப்ராசஸிங் ஃபீ கிடையாது, டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பண்றாங்கன்னா அது வேற. ஸோ அது நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லாம் இங்க அப்ளிகேஷன் தேடி ஓடிட்டு தான் போறாங்க. ஓகே, இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஒரு லோன் வேணும், ஓகே புரியுது. அந்த லோன் எதுக்காக வேணும்? பிசினஸ்க்காக வேணுமா, அல்லது காருக்காக வேணுமா, அல்லது உங்களுடைய லேண்ட் ஏதாவது இருக்கா, இல்ல நீங்க வீடு கட்ட போறீங்களா, இல்ல அதுல ஏதாவது விவசாயம் பண்ண போறீங்களா அப்படின்றத பொறுத்து தாங்க. ஒரு லோனை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணோம்னா நீங்க அந்த லோன் எதுக்காகன்றதை முதல்ல பார்க்கணும். அந்த ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதுல மெயின் இதுதான். ஸோ இன்னொரு லோன் சொன்ன பாத்தீங்களா, அதுல ரெண்டு இருக்கு. ஒரு லோன் நான் சொல்றேன் நானு. இன்னும் முதல் விஷயம் அப்படின்றது இதுதான் மெயின். நீங்க என்ன கேட்டகரியில என்ன பர்பஸ்க்காக நீங்க லோன் வாங்குறீங்களோ அதுக்கான கடனை மட்டும் தான் நீங்க வாங்கணும். சும்மாலாம் பேங்க்கு, இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்லாம் ஒவ்வொரு கேட்டகரி பிரிச்சு வைக்கல. இந்த அப்ளிகேஷன்ல பேருக்கு பர்சனல் லோன்ல இதுல பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் லோனு, வெட்டிங் லோனு, இந்த மாதிரி சும்மா இப்ப இதுக்காக போடுறதுலாம் கிடையாது. ஒரு சில அப்ளிகேஷன் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு கேட்டகரி இருக்கு. இப்ப பிசினஸ் லோனுக்குன்னா அதுக்கு தகுந்த வட்டி. இப்ப நீங்க இதுக்கு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வட்டி.
வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வட்டி, வீட்டு வட்டிலாம் பார்த்தீங்கன்னா 7% ஸ்டார்ட் ஆகும் வட்டி விகிதம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். அப்போ எந்த கேட்டகரிக்கு லோன் வாங்க போறீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு என்ன பணம் தேவையோ அப்போ அதுக்கு மட்டும் போங்க. எனக்கு செஞ்ச ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய பிரில்லியன்ட் அவங்க இருக்கிறாங்க, பேர் வேணாம். அவங்களும் இதே போல ஒரு வாகனம் வாங்கும் பொழுது வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு ஒரு பர்சனல் லோனை எடுத்து அந்த பர்சனல் லோனை எடுத்துட்டு போய் ஃபுல்லா கட்டிட்டு இவங்க இந்த காரை பை பண்ணாங்க. அதாவது அந்த காருக்கு அதிகபட்சமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 15% வட்டி விகிதம் ஒரு காருக்கு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 30% வட்டி விகிதத்துக்கு பர்சனல் லோனை வாங்கி அந்த லோனை வச்சு முழு காசு கொடுத்து அந்த காரை எடுத்தாங்க. எவ்வளவு 15% எக்ஸஸா அதிகமா போயிருக்கு. அப்டுவே பிகாஸ் அவங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்திருக்கலாம். மேபி சிபில் ஸ்கோர் இருந்தால் வட்டி விகிதம் 12 கூட வரும், 13 கூட ஒரு கார் லோனு. அப்போ பாத்துங்க எவ்வளவு வட்டி விகிதம் அதிகமா கொடுத்து இவங்க லோன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணணும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இப்ப ஒரு பெரிய லோன் எடுத்து கட்ட முடியாம இருக்கிறாங்கன்னா மாசம் ஒரு டியூ அதிகமா கட்டுறதுலையும், நீங்க இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தினமும் ஒரு டியூ எக்ஸ்ட்ரா கட்டுறதுலையும் நிறைய சேஞ்ச் நடக்கும் உங்களுடைய வந்துட்டு லோன்ல. தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதை பற்றி நான் தனியா விளக்கமா ஒரு வீடியோ போடுறேன். லோன் கட்டுற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அது வந்து உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன லோன் எடுக்கலாம் அப்படின்றதுக்குள்ள போகலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பண தேவை இருக்கு. அந்த பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு நிஜமா சீரியஸா என்ன செய்வாங்கன்னா ஒரு பர்சனல் லோனுக்குள்ளதான் போவாங்க. வெளியில யார்ட்டையாவது கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, கோல்டு லோன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள போங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரலாம், ஆப்வியஸா கோவம் வரும். கோல்டு இருந்தா நான் ஏன் இங்க போய் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ கஸ்டமரை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே முதல்ல என்ன தெரியுமா பண்ணியிருந்தாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு நகையெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு கடனுக்குள்ள போகல. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நகை இல்லாம வெளியில போனா அசிங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு தனிநபர் கடனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த கடனை நோக்கி ஓடுனதுனாலதான் இவங்க இன்னைக்கு வந்துட்டு வட்டி அதிகமா கட்டி அந்த கடனை முடிக்க முடியாம மேலும் மேலும் இவங்க இந்த ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டியா நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப என்கிட்ட கூட வீட்டுல எல்லாம் நகையெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறமேட்டு தான் காசு கடனே வாங்க போனா வெளியில. ஸோ நான் அது உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க தெரியும். ஆனா மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நகையை வைக்க மாட்டாங்களாம். மெஜாரிட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா எங்கேயாவது ஆபீஸ்ல காசு வாங்குறது, இல்லை வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு லோன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்களாம். பட் இந்த ரொட்டேஷன்னாலேயே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நகை மொத்தமா வந்துட்டு போயிடும். ஏன்னா இதுக்கு வட்டி விகிதம் அதிகம். இந்த வட்டி விகித கால்குலேஷனை பற்றி தெரியாம நம்ம இதுக்குள்ள போகிறதுனால தான் மாட்டிக்கணும். இப்போ இதுவே ஒரு கோல்டு லோன் அப்படின்றதுக்குள்ள போறீங்க. அந்த கோல்டு லோனுக்குள்ள போகும்பொழுது ஒருவேளை அந்த கோல்டு லோனை நீங்க கட்டாம விட்டுட்டீங்கனாலும் யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை. சார் இல்லைன்னா ஏழாம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ள தான் போகணும். ஆனா இப்போ ஒரு பர்சனல் லோன் எடுக்கும் பொழுது அந்த பர்சனல் லோனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்ப நமக்கு எங்கேயோ இருந்து ஒரு அழுத்தம் வருது. சார் அதெல்லாம் தெரியாது, பணத்தை கட்டி தான் ஆகணும், அதெல்லாம் பணத்தை கட்டுங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் வருது. அப்போ இதை நம்ம கட்டுறதுக்காகவே நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த லோனுக்குள்ள போறோம். அடுத்த லோன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா வேற ஏதாவது வந்துட்டு அந்த சமயத்துல கோல்டு கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ நமக்கு வருமானமும் இதனால போக முடியாது, வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகி தான் நான் பார்த்த வந்துட்டு என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் முதல்ல தப்பு பண்ணிட்டேமா, என்கிட்ட ஒரு சவர நகை இருந்தது, அப்பயே அவர்கிட்ட கேட்டேன், எடுத்துட்டு போய் வச்சுட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், நீ பிசினஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நகை வீட்டில் இருக்கட்டும், நீ போய் வந்துட்டு பிசினஸ் லோன் போட்டு பண்ணு அப்படின்ன உடனே தான் கொஞ்சம் இதுவாச்சு. அந்த பிசினஸ் லோனை சரி பண்ணணுமே, அதுக்கு நான் டியூ கட்டுமே அப்படின்னு அதை யோசிச்சு எனக்கு ஃபுல்லா வந்துட்டு என் வேலையே மொத்தமா போச்சு. இன்னைக்கு நான் நடுத்தெருவில் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நான் இத்தனை வருஷம் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க பிசினஸ்க்காக லோன் எடுத்தவங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான். ஸோ வந்துட்டு முதல் ப்ரையாரிட்டி யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. 2வது கோல்டு ஏதாவது இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. வட்டிக்கு கேட்காதீங்க, அதுக்கு நீங்க லோனே எடுத்துட்டு போயிடலாம். வட்டிக்கு மட்டும் கேட்காதீங்க. ஸோ 2வது ப்ரையாரிட்டி என்னன்னா, ஸோ ஆஃபீஸில் கேட்டு அதுக்கப்புறம் கோல்டு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வாங்க. இதுனா நம்மளோட முடிஞ்சிடும். நாளைக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு நகையிலே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இதை வச்சு பண்ணோம், ஐயோ பணம் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம உஷாராயெல்லாம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால முதல் ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுங்க. எடுத்த உடனே லோன் அப்படின்றதுக்கு கொடுத்துடாதீங்க. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.